நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது பணமே மந்திரம் சேனல். ஒரு பிசினஸ சக்சஸ்ஃபுல்லா நடத்தணும் அப்படின்னாக்கா அதுல ரொம்ப முக்கியமானது லாபம். அப்பதான் நம்ம அதை தொடர்ச்சியா அந்த பிசினஸ நடத்த முடியும். அந்த மாதிரியான ஒரு பிசினஸ் பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஒரு 3420 ரூபாய்க்கு ஒரு பொருளை தயாரிச்சு நம்ம 7500 ரூபாய்க்கு விற்பனை செய்ய முடியும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா மாசத்துக்கு ஒரு 2.5 லட்சத்துல இருந்து 4.5 லட்சம் வரைக்கும் ஏர்ன் பண்ண முடியும். இது ஒரு ட்ரெடிஷனல் பிசினஸ் தாங்க. இந்த பிசினஸ நம்ம 2 விதமா பண்ணலாம். இதுல ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் லட்டு மேக்கிங் மிஷினை வச்சு எப்படி லட்டு தயாரிக்கலாம், இந்த லட்டை எப்படி சேல் பண்ணலாம், இதோட மார்க்கெட்டிங் என்ன, இன்வெஸ்ட்மெண்ட் என்ன, ப்ராஃபிட் என்ன, எல்லா விதமான டீடைல்ஸும் இந்த ஒரு வீடியோல நீங்க பார்க்க போறீங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு வாங்க, வீடியோக்குள்ள போகலாம். இந்தியாவிலேயே பாத்தீங்கன்னா ஒரு தீபாவளி ஆகட்டும், இல்ல ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனா இருக்கலாம், ஒரு கல்யாண சீர்வரிசையா இருக்கலாம், எல்லாத்துலயுமே ஃபர்ஸ்ட் நிக்கிற ஸ்வீட் அப்படின்னா நம்ம லட்டு அப்படிங்கிறத சொல்லலாம். இது நார்மலா நம்ம வீடுகள்ல தயாரிக்கிறோம், இல்ல ஒரு ஸ்வீட் மாஸ்டரை வச்சு போடுறோம், இல்ல கடைகள்ல வாங்கிட்டு வர்றோம். இந்த லட்டு தயாரிக்கிறது நீங்க மிஷின் இல்லாம நம்ம பண்ணும்போது அதுக்கான முதலீடு அப்படிங்கிறது ஒரு 50,000 இருந்தா போதுங்க, நம்ம வீட்லயே என்ன செய்ய முடியும், தொடங்க முடியும். அப்போ மிஷின் எதுக்கு இதுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசிச்சோம் அப்படின்னாக்கா, வேலையை ரொம்ப சீக்கிரமா செய்யறதுக்கு, ரொம்ப எளிமையா செய்யறதுக்கு, அதுக்கப்புறம் நம்ம வேலை செய்யக்கூடிய அந்த ஆட்களோட சம்பளத்தை நம்ம குறைக்கலாம். ஏன்னா ஆட்கள் தேவையில்லை, அப்ப சம்பளத்தை நம்ம குறைக்க முடியும். குறைச்சலான நேரத்துல நிறைய லட்டு தயாரிக்க முடியும். அப்ப நிறைய தயாரிக்கும் போது அதோட விற்பனையை நம்ம என்ன செய்ய முடியும், அதிகப்படுத்த முடியும். ஒரு பிராண்டா நம்ம மாத்தலாம். ஒரு லட்டுக்குன்னு சொல்லி நம்ம அந்த ஒரு பேர் வச்சு நம்ம ஒரு கம்பெனி மாதிரி ஒரு பிராண்டா இதை கொண்டு போக முடியும். எல்லா தளங்களையும் பயன்படுத்த முடியும். ஆன்லைன் ஆகட்டும், ஆஃப்லைன் ஆகட்டும், நம்ம பெட்டி கடைக்கும் போடலாம். அதே நேரத்துல அமேசான்லயும் நம்ம இதை என்ன செய்யலாம், சேல் பண்ணலாம். சரியான அளவுகள்ல தயாரிக்கலாம். இப்ப நம்ம வீடுகளில் தயாரிக்கும் ஒரு லட்டு ஒரு சைஸ்ல, இன்னொரு லட்டு ஒரு சைஸ்லயும் இருக்கும். அந்த மாதிரி இல்லாம சரியான அளவுகள்லையும் தயாரிக்கலாம். இதுக்குதான் இந்த மிஷினை நம்ம என்ன செய்யறோம், பயன்படுத்துறோம். அப்போ லட்டு தயாரிக்கணும் அப்படின்னா அதுக்கு என்னென்ன மாதிரியான பொருள் வேணும் அப்படிங்கறத ரொம்ப சிம்பிளா நம்ம பாத்திரலாம். ஏன்னா இதுக்கு நிறைய வீடியோஸ் உங்களுக்கு யூடியூப்லயே அவைலபிளா இருக்கு. நார்மலா கடலை மாவு, ஜீனி, அதுக்கப்புறம் எண்ணெய், அரிசி மாவு, ஏலக்காய், முந்திரி பருப்பு, உலர் திராட்சை, எலுமிச்சை சாறு, நெய் அல்லது வனஸ்பதி. கலர் வேணும்னா நம்ம கலர் சேர்ந்துக்கலாம். இந்த ஸ்லைட்ல பாத்தீங்கன்னா நீங்க 15 கிலோ லட்டு தயாரிக்கிறதுக்கு என்னென்ன அளவுகள் வேணும் அப்படிங்கறதும் நான் கொடுத்திருக்கேன். இதுல நிறைய மெத்தட்ஸ் இருக்கு. இதுல நான் சொல்லியிருக்கிறது பூந்தி லட்டை பத்தி தான் நான் பேசியிருக்கேன். ஓகேங்களா? லட்டு எப்படி தயாரிக்கப்படுது, கடலை மாவு, கொஞ்சோண்டு அரிசி மாவு, அதுக்கப்புறம் அதுல தேவையான தண்ணி, கொஞ்சம் உப்பு சேர்த்து ஆப்ப மாவு பதத்துக்கு அதை பிசைஞ்சுக்கிறாங்க. ஓகேங்களா? பிசைஞ்சிட்டு பூந்திகளா செஞ்சு எடுத்துக்கிறாங்க. நீங்க வீடியோல பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. பூந்திகளா செஞ்சு எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் தனியா ஜீனிய போட்டு அதோட தண்ணியை ஊத்தி சர்க்கரை பாகு தயார் பண்ணிக்கிறாங்க. இந்த சர்க்கரை பாகு 2 கம்பி பதத்துக்கு தயார் பண்ணிப்பாங்க. இதோட கொஞ்சம் ஏலக்காய் தூளையும் சேர்த்துப்பாங்க. இப்ப என்ன செய்யணும்னா ஒரு நெய் வச்சு அதுல முந்திரி பருப்பு, ஏலக்காய், அதுக்கப்புறம் திராட்சை, இது எல்லாத்தையும் வறுத்து விட்டு இதை அந்த பூந்தியோட சேர்த்து சர்க்கரை கரைசலையும் சேர்த்து சூடா இருக்கும் போதே நெய் சேர்த்து இதை என்ன செய்வாங்க, உருண்டைகளாக பிடிப்பாங்க. இந்த மாதிரி கையில பண்ணுவாங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி கையில பண்ணக்கூடிய இந்த லட்டுகள் நிறைய நேரம் பிடிக்கும், நிறைய சூடு தாங்கணும், அதுக்கான ஆள் நம்ம தேடணும். இந்த மாதிரி விஷயங்கள் இல்லாம நம்ம என்ன செய்யலாம், ஒரு மிஷின் வாங்கிக்கலாம். அந்த மிஷின்ல நம்ம இப்ப சொன்ன பொருள் எல்லாம் நம்ம ரெடி பண்ணி வச்சு அப்படியே மாவா அந்த மிஷின்குள்ள போட்டோம் அப்படின்னாக்கா உங்களுக்கு லட்டுகள் அப்படியே உருண்டைகளா வெளியில வந்துடும். நீங்க இப்ப பிக்சர்ல பாக்குறது தான் அந்த மாதிரியான ஒரு மிஷின். ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் லட்டு மேக்கிங் மிஷின். இதுல நம்ம அந்த கடலை மாவு, அந்த மிக்சர் எல்லாம் பாகு எல்லாத்தையும் சேர்த்து நம்ம அதுக்கப்புறம் என்ன செய்யறோம், அதை மாவா அதுக்குள்ள போடுறோம். போட்ட உடனே அது தனித்தனி லட்டுகளா உருட்டி வருது. இந்த மிஷின்ல என்ன ஒரு ஸ்பெஷல் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க ஒரு 20 கிராம், 30 கிராம், 40 கிராம் அப்படின்னு சொல்லிட்டு உருண்டைகளோட அளவுக்கு தகுந்த மாதிரி நீங்க அதுல பிக்ஸ் பண்ணிக்கலாம். இது இதுல ஒரு பெரிய பிளஸ். அதுக்கப்புறம் ஒரு குறைச்சலான நேரத்திலேயே 1 மணி நேரத்துக்கு ஒரு 600 லட்டு, 1 மணி நேரத்துக்கு 1000 லட்டு, 1 மணி நேரத்துக்கு 1500 லட்டுகள் கூட நீங்க ப்ரிப்பேர் பண்ண முடியும். கைகளால செய்யும் போது அந்த அளவுக்கு லட்டுகள் ப்ரிப்பேர் பண்ண முடியாது. மிஷின்ல நீங்க முக்கியமா பார்க்க வேண்டியது என்னன்னா, இந்த ஃபுட்டு போற இடம் இருக்கு இல்லைங்களா, அந்த இடத்துல எல்லாம் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பார்க்கணும். லாஸ்டா உங்களுக்கு ஷேப்பா லட்டு வருதா அப்படிங்கறத பார்க்க வேண்டி இருக்கும். ஓகேங்களா? இதுதான் இந்த ஆட்டோமேட்டிக் மிஷினோட ஸ்பெஷல். நம்ம குறைவான நேரத்துல அதிக லட்டுகள்
ஒரே சைஸ்ல நம்ம தயாரிக்க முடியும். அப்ப விற்பனைக்கு போகும்போது ஒரு லட்டு பெருசாவும் ஒரு லட்டு சின்னதாவும் இருக்கும் போது நமக்கு அது லாபத்துல அடிபடும். ஆனா இந்த மிஷின்ல நீங்க தயாரிக்கும் போது சரியான அளவுல தயாரிக்க முடியும். ஓகேங்களா? இப்ப பாத்தீங்க அப்படின்னாக்கா நம்ம இந்த லட்டை வந்து நம்ம மார்க்கெட்டிங்க்கு கொண்டு வர்றோம் அப்படின்னு பார்க்கும்போது 1 கிலோ லட்டு என்ன விலை விக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இது வந்து நான் அமேசான்ல எடுத்த ஸ்கிரீன்ஷாட் இது. இதுல பாத்தீங்க அப்படின்னா 1 கிலோ லட்டு 750 ரூபாய்க்கும் விற்குது. அதே பாத்தீங்கன்னா 1 கிலோ லட்டு வந்து உங்களுக்கு 410 ரூபாய்க்கும் சேல் ஆகுது. ஓகேங்களா? அப்போ நம்ம மினிமமா நம்மளோட லாபத்தை வச்சு என்ன பண்ணிக்கலாம், சேலுக்கு கொண்டு வந்திருக்கலாம். நம்ம பயன்படுத்தக்கூடிய நம்ம நெய் பயன்படுத்துறோமா, வனஸ்பதி பயன்படுத்துறோமா, இல்ல எண்ணெய் பயன்படுத்துறோமா, இதை பொறுத்து இதனுடைய விலையில மாறுபாடுகள் இருக்கு. இப்போ நம்ம ஒரு 15 கிலோ லட்டு தயாரிக்கிறோம்னு வச்சுக்கோங்க. இதுல இருக்கக்கூடிய ரேஷியோ படி நம்ம தயாரிக்க போறோம். இப்ப இதனுடைய விலைகள் நான் கொடுத்திருக்கிறது எல்லாமே ரீட்டைல் பிரைஸ்ல கொடுத்திருக்கேன். ஆனா நீங்க பிசினஸ் பண்ணும்போது எல்லாமே நீங்க வந்து ஹோல்சேல் விலையில வாங்கணும். வாங்கும்போது இதோட மொத்த விலை இன்னும் கூட என்ன செய்யும், குறையும். ஓகேங்களா? இப்ப இது எல்லாமே ரீட்டைல் ரேட்டுக்கு நான் கொடுத்திருக்கேன். இந்த நம்ம 15 கிலோ லட்டு தயாரிக்கிறதுக்கு நமக்கு வந்து ஒரு 1420 ரூபாய் அப்படிங்கிறது தேவைப்படுது. இதோட விற்பனை விலை எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். 1 கிலோ லட்டு நம்ம ஏற்கனவே பார்த்தோம், 750க்கு இருக்கு, 410க்கு இருக்கு. நம்ம மினிமமா ஒரு 500 ரூபாய் 1 கிலோ லட்டு நம்ம 500 ரூபாய்க்கு விற்பனை செய்யறதா நம்ம வச்சுக்கிட்டோம்னாக்கா 15 கிலோ லட்டு வந்து உங்களுக்கு 7500 ரூபாய்க்கு விற்பனை செய்ய முடியும். ஓகேங்களா? அப்ப தயாரிப்பு விலை 15 கிலோ லட்டுக்கான தயாரிப்பு விலை வந்து நம்ம 1420. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நீங்க லேபர் வைக்கிறீங்கன்னா, ஒரு மாஸ்டர் வச்சு போடுறீங்கன்னு வச்சுக்கோங்க, லேபர் சார்ஜ் இருக்கு. ஒரு 1000 ரூபாய் நம்ம அன்னைக்கு அந்த 15 கிலோ தயாரிக்கிறதுக்கு மட்டும் நம்ம ஒரு 1000 ரூபாய் அப்படின்னு சொல்லி கொடுக்குறோம் அப்படின்னாக்கா, அதுக்கப்புறம் எலக்ட்ரிசிட்டி இருக்கு, அதுக்கப்புறம் பேக்கிங் பண்ற சார்ஜஸ் இருக்கு. டோட்டலா 15 கிலோ லட்டு தயாரிக்கிறதுக்கு ஒரு 3420 ரூபாய் அப்படிங்கிறது செலவா இருக்கு. இது எல்லாமே அப்ராக்சிமேஷன் தான். நீங்க வந்து ரா மெட்டீரியல் வாங்குறத பொறுத்து மாறுபடும். அதே மாதிரி நீங்க செய்யக்கூடிய அந்த செய்முறை மாறுனுச்சுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க இந்த தயாரிப்பு விலையை நீங்க என்ன செஞ்சுக்கலாம், வச்சுக்கலாம். அப்ப ப்ராஃபிட் என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நமக்கு ஒரு 4080 ரூபாய் அப்படிங்கிறது லாபமா இருக்கு. 15 கிலோ லட்டு நம்ம தயாரிச்சோம் அப்படின்னா 4080 ரூபாய் லாபம் கிடைக்குது. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா, ஒரு கிலோவுக்கு எத்தனை லட்டு நம்ம மேக் பண்ணலாம்? நான் நார்மலா ஒரு 20 கிராம் அப்படிங்கிறது தான் ஒரு நார்மல் லட்டு. ரொம்ப பெருசா இருந்தா அது 40 கிராம் வரைக்கும் போகுது. 20 கிராம், 30 கிராம், 40 கிராம் அப்படின்னு 3 வெரைட்டியா தயாரிக்கிறாங்க. இதுக்கான அச்சுகளும் உங்களுக்கு அதுல கிடைக்குது. நீங்க அதுல என்ன பண்ணிக்கலாம், பிக்ஸ் பண்ணிக்கலாம். உருண்டைகளோட அளவை வந்து அந்த மிஷின்ல நீங்க பிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்போ ஒரு கிலோல நம்ம 20 கிராம் நம்ம கணக்கு வச்சு போட்டோம்னா 50 லட்டு வரைக்கும் போட முடியும். அதுவே நம்ம 15 கிலோவுக்கு பாத்தீங்கன்னாக்கா 20 கிராம் லட்டுகளா நம்ம தயாரிச்சோம்னா 750 லட்டும், 30 கிராம் லட்டுகளா நம்ம தயாரிச்சா 495 லட்டும், 40 கிராம் லட்டுகளா தயாரிச்சா 300 லட்டுகளும் நமக்கு வந்து கிடைக்கும். டோட்டலா ப்ராஃபிட் என்ன வருது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஒரு லட்டு அப்படிங்கிறது 20 கிராம் அப்படின்னு நம்ம வந்து மிஷின்ல வந்து செட் பண்றோம்னு வச்சுக்கோங்க. வச்சோம்னா 1 மணி நேரத்துக்கு நம்ம எத்தனை லட்டு பண்ணலாம், 600 லட்டு பண்ற மாதிரி ஒரு மிஷின் வாங்குறோம். 1000 லட்டு பண்ற மாதிரி வாங்கலாம், 1500 லட்டு பண்ற மாதிரி வாங்கலாம். அது உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டை பொறுத்தது. 1 மணி நேரத்துக்கு நம்ம 600 லட்டு செய்யற மாதிரி ஒரு மிஷின் வாங்கணும்னா ஒரு நாளைக்கு நம்ம ஒரு 5 மணி நேரம் வேலை பார்த்தா கூட 3000 லட்டு நம்ம வந்து மேக் பண்ண முடியும். அப்ப 3000 லட்டு அப்படிங்கிறது, ஒரு லட்டு 20 கிராம் சொல்லியிருக்கேன், அப்ப 60 கிலோ அப்படிங்கிறது கணக்காகுது. அப்போ 15 கிலோவுக்கு 4080 ரூபாய் லாபம்னா 60 கிலோவுக்கு உங்களுக்கு 16320 ரூபாய் லாபம் கிடைக்கும். ஒரு நாளைக்கு நம்ம 5 மணி நேரம் வேலை பார்க்கிறோம். அதுல 1 மணி நேரத்துக்கு 600 லட்டுங்கிற வீதத்துல நம்ம தயாரிக்கிறோம் அப்படின்னாக்கா நமக்கு ப்ராஃபிட் என்னவா இருக்கு, 16320 ரூபாயா இருக்கு. 30 நாளைக்கு அப்படின்னு கணக்கு பண்ணும்போது 4,89,600 ரூபாயும், அதே நம்ம ஒரு 15 நாள் தான் வேலை பார்க்கிறோம் அப்படின்னு சொல்லி வச்சுக்கிட்டாக்கா 2,44,800 ரூபாயும் நமக்கு இதுல ப்ராஃபிட் கிடைக்கும். இந்த ப்ராஃபிட் அப்ப இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம்னா, இன்னும் கூட கொஞ்சம் செலவுகள் இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம கணக்கு வச்சுக்கிட்டா கூட அப்ராக்சிமேட்டா ஒரு மாசத்துக்கு நம்ம 2.5 லட்சத்துல இருந்து 4.5 லட்சம் வரைக்கும் என்ன செய்ய முடியும், ப்ராஃபிட் வந்து பார்க்க முடியும். அதாவது மினிமம் 15 நாள் வேலை பார்த்தா 2 லட்சமும், மேக்சிமம் 30 நாளும் நம்ம ஒரு நாளைக்கு 5 மணி நேரம் தயாரிக்கிறோம் அப்படின்னாக்கா 4.5 லட்சம் ரூபாயும் நம்ம இதுல ப்ராஃபிட் பார்க்க முடியும். ஓகேங்களா? இந்த லட்டுல நிறைய சம்பாதிச்சவங்க இருக்காங்க. நீங்க யூடியூப்ல போய் பாருங்க. நிறைய பேர் வந்து லட்டுலயே ஃபேமஸ் ஆகி கோடிகள்ல டர்ன் ஓவர் பண்ணக்கூடிய கம்பெனிகள்லாம் இருக்கு. நம்ம வந்து ஒரு
ஒரு தொழிலா நம்ம ஆரம்பிக்கிறோம் அப்படிங்கும்போது நம்ம இதுல நிறைய கடைகள் பாக்குறதுக்கு நமக்கு தெரிஞ்சாலே போதும், இதுல நல்ல லாபம் வந்து சம்பாதிக்க முடியும். அப்ப இந்த லட்டு மேக்கிங் மிஷின் வந்து நம்ம எங்க வாங்கலாம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இதுக்கு நிறைய இடங்கள் இருக்கு. ஆனா கோயம்புத்தூர்ல இதுக்கு நிறைய மிஷினரிஸ் வந்து ஈஸியா கிடைக்குது. லக்ஷ்மி எக்யூப்மெண்ட்ஸ் இருக்கு, அதே மாதிரி கோவை கிச்சன் மிஷினரிஸ் இருக்கு, அந்த ஆருத்ரா இருக்கு, இந்த மாதிரி நிறைய கம்பெனிஸ் வந்து இருக்கு. ஓகேங்களா? அதுல நம்ம 2, 3 இடமா போய் பார்த்து என்ன செஞ்சுக்கலாம், மிஷின்ஸ் வாங்கிக்கலாம். நார்மலா ஒரு சாதாரணமா இந்த லட்டு மேக்கிங் மிஷின் பாத்தீங்கன்னா 1,80,000 இருந்து நீங்க 3,50,000 ரூபாய் வரைக்கும் வாங்க முடியும். ஆனா அதுல என்ன மாறுபடும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, சிங்கிள் ஃபேஸா 3 ஃபேஸான்னு நீங்க கேட்டுக்கோங்க. அதே நேரத்துல எல்லாமே ஃபுட் வரக்கூடிய அந்த இடம் எல்லாமே ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பாத்துக்க வேண்டியது ரொம்ப அவசியமா இருக்கு. ஆனா நம்ம இப்ப இந்த அளவுக்கு நம்ம தயாரிச்சிட்டோம். ஆனா இத வந்து நம்ம வீட்லயே தயாரிக்கிறோம், இல்ல மிஷின் வச்சு தயாரிக்கிறோம், எப்படியோ தயாரிக்கிறோம். ஆனா ரீட்டைல் மார்க்கெட்ல இதுல நிறைய ஏர்ன் பண்ண முடியுமா அப்படின்னு ஒரு கொஸ்டின் இருந்தா கண்டிப்பா பண்ணலாம். ஒரு லட்டு அப்படிங்கிறது 5 ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரொம்ப சில்லறை விலையில நம்ம சேல் பண்ண முடியும். அது என்னன்னா, நம்ம பாட்டில்ல வந்து ஒரு 50 லட்டு இருக்கக்கூடிய ஒரு பிளாஸ்டிக் பாட்டிலோ இல்ல ஒரு கிளாஸ் பாட்டில்லையோ நம்ம அதை வந்து பேக் பண்ணி நம்ம என்ன செய்யலாம், கடைகளுக்கு போடலாம். பெட்டி கடையா இருக்கலாம், இல்ல வந்து டிபார்ட்மெண்ட் ஸ்டோரா இருக்கலாம். அந்த மாதிரி இடங்களுக்கு 20 லட்டு, 50 லட்டு, 100 லட்டு அப்படின்னு சொல்லி வச்சு நம்ம பேக் பண்ணி கொடுக்கலாம். இது சிங்கிள் லட்டா சேல் பண்ணுவாங்க இந்த பெட்டி கடையெல்லாம் பாத்தீங்கன்னா. அந்த மாதிரி இடங்களுக்கு இது என்ன பண்ண முடியும், கொடுக்க முடியும். ஒரு லட்டு 5 ரூபாய் அப்படின்னு நம்ம சேல் பண்றோம்னா 3000 லட்டு அப்படிங்கிறது 15,000 ரூபாயா ஆகுது. நம்ம கடையில விக்கிறவங்களுக்கு நம்ம 4 ரூபான்னு கூட நம்ம கொடுக்கலாம். அவங்க ஒரு லட்டுக்கு 1 ரூபாய் கிடைக்குதுன்னா தாராளமா விற்பாங்க. 5 ரூபாய்க்கு அவங்க சேல் பண்ணுவாங்க. நமக்கு வந்து 12,000 ரூபாய் அப்படிங்கிறது கிடைக்கும். இதுவும் ஒரு நல்ல லாபகரமான பிசினஸாவே இருக்கும். அப்ப எங்கெங்கெல்லாம் இதை மார்க்கெட்டிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நீங்க இப்ப இது வரைக்கும் பார்த்த வரைக்குமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், லட்டுல வந்து நல்ல லாபம் இருக்கு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். நீங்க சிங்கிளா வித்தாலும் ரைட்டு, இல்ல ஒரு தீபாவளி இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷனுக்கு நீங்க மொத்தமா கொடுத்தாலும் ரைட்டு, நல்ல லாபம் இருக்கு அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கலாம். தீபாவளி ஸ்வீட்ஸ் பண்ணும்போது இது வாங்குவாங்க. சின்ன சின்ன ஸ்வீட் ஷாப்ல அவங்கவுங்க பண்றது கிடையாது, வெளியில இருந்து செஞ்சு கொண்டு போய் நம்ம மார்க்கெட்டிங் பண்ணலாம். அமேசான், பிளிப்கார்ட் இந்த மாதிரி இ-காமர்ஸ் தளத்திலையும் நம்ம சேல் பண்ணலாம். விலையை ரொம்ப குறைச்சாக்கா நம்ம இந்தியா மார்ட்ல கூட ஒரு அக்கௌண்ட் ஓபன் பண்ணி அதுல நம்ம மொத்த விலைக்கு நம்ம விற்பனை செய்ய முடியும். அதுக்கப்புறம் கோயில்கள்ல இந்த பிரசாதம் கொடுக்கறதுக்காக வச்சிருப்பாங்க இல்லையா, அந்த இடத்துல போய் கேட்டு நம்ம மார்க்கெட்டிங் பண்ண முடியும். மளிகை கடைகள்ல, பெட்டி கடைகள்ல, டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ஸ்ல விற்க முடியும். கல்யாண சீர்வரிசையா கொடுக்குறாங்க இல்லையா, அதுக்கு தீபாவளி பலகார கூட கொடுக்கறதுக்கு, நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஒரு இறந்து போயிட்டாங்க அப்படின்னாக்கா படையல் வைக்கிறதுக்கு கூட பலகாரம் கொடுப்பாங்க. அந்த மாதிரி இடத்துக்கு அந்த மாதிரி எல்லாம் நம்ம சேல் பண்ண முடியும். இந்த மாதிரி நிறைய இடங்கள் இருக்கு. சேல் பண்றதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய இருக்கு அப்படிங்கறத நம்ம இதுல இருந்து தெரிஞ்சுக்கலாம். ப்ராஃபிட் பார்த்துட்டோம், மார்க்கெட்டிங் பார்த்துட்டோம், எப்படி விற்கலாம் அப்படிங்கறது பார்க்கணும், எப்படி தயாரிக்கலாம்ங்கிறது பார்த்துட்டோம். அப்ப முதலீடு என்ன வேணும் அப்படிங்கிறது ஒரு பெரிய கொஸ்டின் மார்க். இந்த முதலீடு அப்படிங்கிறது வந்து நம்ம வீட்டிலேயே செய்ய போறோம் அப்படின்னாக்கா, மிஷின் இல்லாம இந்த தொழிலை நம்ம செய்யறோம் அப்படின்னாக்கா 50,000 முதலீடு இருந்தா போதும் இந்த தொழிலை வந்து ஸ்டார்ட் பண்ணிட முடியும். மிஷின் வச்சு நம்ம தொழில் செய்ய போறோம் அப்படின்னு சொல்லி நினைச்சோம் அப்படின்னாக்கா, மிஷினுக்கான ரேட்டு ஒரு 2 லட்சத்துல இருந்து 4 லட்சத்துக்குள்ள நீங்க என்ன செஞ்சுக்கலாம், வாங்கிக்கலாம். நீங்க 600 லட்டு தயாரிக்க போறீங்களா ஒரு மணி நேரத்துக்கு, 1000 லட்டு தயாரிக்க போறீங்களா அப்படிங்கறத பொறுத்து இந்த மிஷினோட விலை வந்து மாறுபடும். அது ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நீங்க நேரா போய் பார்த்து வாங்கிக்கோங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ரா மெட்டீரியல்ஸ், அதாவது இந்த கடலை மாவு, எண்ணெய், அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நம்ம வாங்கணும் இல்லையா, அதுக்கு வந்து ஒரு 50,000 ரூபாய். பேக்கிங் கவர்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு 10,000 ரூபாய்க்கு நம்ம வாங்கிக்கலாம். ஆன்லைன்ல எல்லாம் நீங்க பண்றீங்கும் போது கவர்ஸ் எல்லாம் ரொம்ப பளிச்சுன்னு சொல்லிட்டு நல்லா போடணும், அப்பதான் வந்து ரீச் ஆகும். லைசன்ஸ் எடுக்கிறதுக்குன்னு ஒரு 10,000 ரூபாய் நம்ம வச்சுக்கலாம். இது வந்து நார்மலா நீங்க வீடுகள்ல செஞ்சு ஒரு ஃபங்க்ஷனுக்கோ தீபாவளிக்கோ அக்கம் பக்கத்துலயோ கொடுக்க போறீங்க அப்படின்னாக்கா லைசன்ஸ் வந்து தேவைப்படாது. நீங்க பல்கா பண்ண போறீங்க அப்படிங்கும் போது கண்டிப்பா லைசன்ஸ் வந்து தேவைப்படும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா எடை போடுறதுக்கான அந்த மிஷின் வேயிங் ஸ்கேல் வந்து ஒரு 5,000 ரூபாய்க்கு வாங்க வேண்டியதா இருக்கும். டோட்டலா இன்வெஸ்ட்மெண்ட் மிஷின் வாங்கி செய்யணும் அப்படின்னாக்கா 2 லட்சத்துக்கு நீங்க மிஷின் வாங்குனீங்க அப்படின்னா 2,45 லட்சம் ரூபாய் வேணும். அதுவே 4 லட்சத்துக்கு வாங்குறீங்கன்னா 4,45 லட்சம் ரூபாய் தேவைப்படும்.
ஓகேங்களா? இப்ப லைசென்ஸ் என்ன வேணும்னு பார்க்கலாம். நார்மலா எப்பயும் சொல்றதுதான் ஃபுட் பிசினஸ் அப்படின்னாலே நமக்கு தேவை உணவு துறையிலேருந்து தரக்கூடிய அந்த FSSAI லைசென்ஸ். அது ரொம்ப முக்கியம். நீங்க ஆன்லைன் தளங்கள்ல பிசினஸ் பண்ண போறீங்க அப்படின்னா ஒரு GST ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறது முக்கியமானதா இருக்கு. ஓகேங்களா? இந்த தொழிலுக்கு தேவையான எல்லா விஷயங்களும் நான் சொல்லி இருக்கேன் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பா லைக் பண்ணுங்க. நீங்க போடுற ஒவ்வொரு லைக்கும் இந்த வீடியோவை நிறைய பேருக்கு கொண்டு போய் சேர்க்கும். அதோட மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஒரு அருமையான வீடியோட மீட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.